ஈஸியா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல இருந்து அப் டு 118 118 எலிமெண்ட்ஸும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஈஸியா படிக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆர்எஸ்கே நீட் அகாடமி. பீரியாடிக் டேபிள் வந்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஈவன் அது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், பிசிக்கல் கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், பீரியாடிக் டேபிள் தெரியாம நீங்க கெமிஸ்ட்ரியா படிக்க முடியாது. அதாவது கார்பன் அப்படின்னா அதோட சிம்பல் சி, அதோட அட்டாமிக் நம்பர் 6. இப்போ இவங்க என்ன பிளாக்ல பிரசன்ஸ் ஆயிருக்காங்க, இப்போ இவங்க மெட்டலா, நான் மெட்டலா, மெட்டலாய்ட்ஸா, இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்க்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்குன்னா சிம்பிள் இருக்கு, அட்டாமிக் நம்பர் இருக்கு, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், அதுக்கப்புறம் அதோடைய ரியாக்டிவிட்டி, பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். கண்டிப்பா இது நமக்கு தேவை. இது தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியா ஃபுல்ஃபில்லா உங்களால படிக்க முடியும். அப்போ எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா இந்த பீரியாடிக் டேபிள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ல இருந்து ஓகே கடைசி எலமெண்ட் வரைக்கும் SPDF இந்த கிளாசிபிகேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம 100% படிச்சு வச்சிருந்தோம் அப்படின்னா நீங்க கெமிஸ்ட்ரியை ஃபுல்ஃபில்லா படிச்ச மாதிரி 100%. இப்போ எப்படி வந்து பாத்தீங்கன்னா S பிளாக்கு, P பிளாக்கு, D பிளாக்கு, F பிளாக் எலிமெண்ட்ஸை நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா படிக்கலாம் அப்படிங்கிறதா இப்ப நம்ம பார்க்க போறோம். ரைட், அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா S பிளாக் எலிமெண்ட்ஸ் பார்க்க போறோம். கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நீங்க கெமிஸ்ட்ரி புக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த புக்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேபிள் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி டேபிள் பாத்தீங்கன்னா பாஸ் ஷேப்லயும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு 2 லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இததான் வந்து எலமெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டு அதுல SPDF சொல்லிட்டு கிளாசிஃபைட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். ரைட், அப்போ S பிளாக் அப்படிங்கும் போது எங்க பிரசன்ஸ் ஆயிருப்பாங்க, P பிளாக்னா எங்க பிரசன்ஸ் ஆயிருப்பாங்க, D பிளாக்னா எங்க பிரசன்ஸ் ஆயிருப்பாங்க, F பிளாக்னா எங்க பிரசன்ஸ் ஆயிருப்பாங்க. ஓகே, அப்போ எந்த எலமெண்ட்ஸ்ல வந்து ஸ்டார்ட் ஆகுறாங்க, அதுக்கப்புறம் எதுல நம்ம ஃபினிஷ் பண்றோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ரைட், இப்போ இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதை நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னா ஒண்ணு இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நீங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 1, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஆக்னசான் அட்டாமிக் நம்பர் 118 அப்படின்னு நீங்க அந்த எலமெண்டோட பேரை சொல்லி அட்டாமிக் நம்பர் நீங்க ரேண்டமா எந்த எலமெண்டோட அட்டாமிக் நம்பர் உங்களுக்கு வந்து சொல்ல தெரியுது அப்படின்னாலே உங்க ஃப்ரெண்டே உங்களை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியமா பார்ப்பாங்க. ஈவன் கிளாஸ்ல வந்து கொஸ்டின் கேட்கும் போது கூட ஓகே எந்த எலமெண்டோட அட்டாமிக் நம்பர் கேட்டாலும் இமீடியட்டா நீங்க அதுக்கான ஆன்சர் பண்றீங்க, அது என்ன பிளாக்ல இருக்கு, என்ன பீரியட்ல இருக்கு, அது எல்லாமே உங்களுக்கு தெரியுது அப்படின்னா ஓகே உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஓகே இன்னும் மோட்டிவா வந்து கெமிஸ்ட்ரியை படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரைட், அப்போ பீரியாடிக் டேபிள் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கும். ரைட், இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா S பிளாக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட், இப்போ S பிளாக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க பாருங்க இந்த பீரியாடிக் டேபிள்ல இந்த ஃபர்ஸ்ட் 2 இந்த மாதிரி நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு காலம் கொடுத்துருக்கு இல்லையா, 2 காலம் கொடுத்துருக்கு இல்லையா, இந்த 2 காலம்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 காலம்ஸ்ல தான் S பிளாக் எலிமெண்ட்ஸ் வந்து பிரசன்ஸ் ஆயிருக்கு. ரைட், இப்போ ஒரு S பிளாக் அப்படிங்கும் போது எந்த எலிமெண்ட்ஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா it started from where, இங்க பாருங்க ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் ஆஃப்டர் தட் என்ன அப்படின்னா ஹைட்ரஜனுக்கு அப்புறம் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம். இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சிம்பிள்ல மென்ஷன் பண்றோம். அப்போ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஹைட்ரஜன், அதுக்கப்புறம் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம் சொல்றோம்ல, இது ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட். அடுத்தது செகண்ட் குரூப்ல பாத்தீங்க அப்படின்னா பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், ரேடியம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் குரூப் எலிமெண்ட்ஸ். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த 2 குரூப்பை சேர்த்து தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா they called what, இதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா they called S block. இது என்னன்னு சொல்றோம், S block element சொல்றோம். இப்போ பீரியாடிக் டேபிள்ல ஓகே S block elements அப்படின்னா இந்த 2 குரூப் தான் சொல்ல போறோம். குரூப் நம்பர் நான் கொடுக்குறேன் பாருங்க. வாட் இஸ் த குரூப் நம்பர் அப்படின்னா 1, இது குரூப் நம்பர் 2. வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா 1A and then 2A, 1A 2A. மாடர்ன் பீரியாடிக் டேபிள் படி பாத்தீங்கன்னா 1 and 2 கொடுக்குறோம். ரோமன் லெட்டர்ல கொடுத்துருக்கு இல்லையா, அது என்ன பீரியாடிக் டேபிள் பேசிஸ்ல கொடுத்துருக்கோம் அப்படின்னா மெண்டலிஃப்ஸ் நமக்கு வந்து என்ன கொடுத்தாரு அப்படின்னா 1A 2A 3A 4A இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல கொடுத்துருக்காரு. சோ இந்த ரெண்டுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ரைட், இப்போ நம்ம பார்த்தது S பிளாக். இப்போ அட்டாமிக் நம்பர் பாக்குறோம். வாட் இஸ் அட்டாமிக் நம்பர் ஆஃப் திஸ் எலிமெண்ட்ஸ்? உங்களுடைய அட்டாமிக் நம்பர் பாருங்க. ஹைட்ரஜன் அப்படின்னா 1, லித்தியம் அப்படின்னா 3, சோடியம் 11, பொட்டாசியம் 19, ருபீடியம் 37, சீசியம் 55, அதுக்கப்புறம் பிரான்சியம் எடுத்துட்டீங்க அப்படின்னா 87. உங்களுக்கு இந்த பிளாக்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸோட அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்த பிளாக் வந்து ஓகே அதாவது அடுத்த குரூப் வந்து ரொம்ப ஈஸி, அடுத்த பிளாக்கும் ஈஸி. சரி சார், இப்போ பெரியத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பாசிபிள் இருக்கு 4, அடுத்து 12,
20 calcium, strontium 38, barium 56, radium 88. That's all. These are atomic number. இப்போ இதை பாத்தீங்கன்னா இந்த அட்டாமிக் நம்பர் எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இங்க பாருங்க ஹைட்ரஜனுக்கும் லித்தியத்துக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம் அட்டாமிக் நம்பர் ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது நான் உங்களுக்கு சொல்றேன் சரியா இதை நான் அடுத்தது ஃபைனலா சொல்றேன் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்றது எப்படிங்கறத பாத்துருவோம் இப்போ நம்ம பாத்துருக்கிறது என்ன அப்படின்னா எஸ் பிளாக் பார்த்திருக்கோம் அடுத்து நம்ம பார்க்க போறது டி பிளாக் இந்த சென்டர்ல இருக்காங்க இல்லையா இதை நம்ம என்ன சொல்ல போறோம் டி பிளாக்னு சொல்ல போறோம் டி பிளாக் எலமெண்ட்ஸ் தான் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறோம் D block elements. Otherwise, it is called what? இதை வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா transition elements. Transition elements. D block elements. Otherwise, it is called what? Transition elements. Right. இப்போ இந்த பிளாக்ல இருக்க எலிமெண்ட்ஸ் எப்படி எல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுறது என்ன அப்படின்னா இங்க பாருங்க ஸ்காண்டியம். ஸோ அடுத்தது டைட்டானியம். நெக்ஸ்ட் குரூப்ல வெனேடியம். அடுத்தது குரோமியம், மாங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க். தட்ஸ் ஆல். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்காண்டியத்துக்கு கீழே இப்போ ஸ்காண்டியம்னா என்ன குரூப் நம்பர்ல இருக்காங்கன்னா தேர்ட் குரூப்ல இருக்காங்க. அப்ப தேர்ட் குரூப்ல ஃபர்ஸ்ட் எலமெண்ட்னா யாரு சொல்லலாம் ஸ்காண்டியம் சொல்றோம். அப்ப ஸ்காண்டியத்துக்கு கீழே ஒரு 3 எலமெண்ட்ஸ் இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் யாரு அப்படிங்கறத நம்ம அடுத்ததா சொல்லலாம் சரியா. ஸ்காண்டியத்துக்கு கீழே யாரு இருப்பா டைட்டானியம் சரி ஸ்காண்டியத்துக்கு கீழே இட்ரியம் அடுத்தது லாந்தனம் டு லுட்டீசியம் நெக்ஸ்ட் ஆக்டீனியம் டு லாரன்சியம் அடுத்து டைட்டானியத்துக்கு கீழே யாரெல்லாம் இருப்பாங்க வாட் ஆர் தி எலிமெண்ட்ஸ் ஜிர்கோனியம் ஆஃப்னியம் ரூதர்ஃபோர்டியம் ரைட் வெனேடியம் குரூப்ஸ்ல யாரெல்லாம் பிரசன்ஸ் ஆயிருக்காங்க வெனேடியம் நியோபியம் டான்டனத்துக்கு அப்புறம் டான்டனம் டப்னியம் நெக்ஸ்ட் குரோமியத்துக்குள்ள யாரெல்லாம் இருப்பாங்கன்னா மாலிப்டினம் டங்ஸ்டன் சீபோர்ஜியம் மேங்கனீஸ் கீழே மேங்கனீஸ் டெக்னீசியம் ரீனியம் போரியம் அயனுக்கு கீழே அயன் ருத்தீனியம் ஆஸ்மியம் ஹாசியம் கோபால்ட் கீழே கோபால்ட் ரோடியம் இரிடியம் மெய்ட்னீரியம் நிக்கல் கீழே யாரெல்லாம் இருப்பாங்க நிக்கல் பல்லேடியம் பிளாட்டினம் ராம்ஸ்டேடியம் காப்பர் கீழே காப்பர் சில்வர் கோல்டு ராஞ்சனியம் அடுத்தது ஜிங்க் குரூப்ல யாரெல்லாம் இருப்பாங்க எல்லாருக்குமே தெரியும் ஈஸியா நம்ம படிக்கும் போது ஐடென்டிஃபை பண்ணிடுவோம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த டி பிளாக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீரியஸ்லயும் லாஸ்ட் எலமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாருமே மேக்ஸிமம் அதை தெரிஞ்சு வச்சுப்போம் ஆனா இடையில இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது தான் டிஃபிகல்ட்டா இருக்கும் அதை தான் இப்போ நம்ம எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டு இருக்கோம் ஜிங்க் கேட்மியம் ஆஃப்டர் தட் மெர்க்குரிக்கு அப்புறம் காப்பர்னீசியம் இப்போ இங்க பாருங்க சார் இப்போ டி பிளாக் எலமெண்ட்ஸ் இப்போ நீங்க சொல்லிட்டீங்க இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் தேர்ட் குரூப் இதுக்கு குரூப் நம்பர் கொடுக்குறேன் வாட் இஸ் த குரூப் நம்பர்ஸ் 3 4 5 6 7 8 9 10 11 12 டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 3ல ஸ்டார்ட் பண்ணி அப் டு 12 வரைக்கும் கூடிய குரூப் நம்பர் எலமெண்ட்ஸ் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டி பிளாக் எலமெண்ட்ஸ் சொல்றோம் இட்ஸ் நத்திங் பட் டி பிளாக் எலமெண்ட்ஸ் இங்க பாருங்க 3ல ஸ்டார்ட் பண்ணி 12 வரை இருக்கக்கூடிய இந்த குரூப் எலமெண்ட்ஸ் நம்ம என்னன்னு சொல்றோம் டி பிளாக் எலமெண்ட்ஸ் சொல்றோம் இதுல மொத்தமா எத்தனை சீரிஸ் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் இங்க பாருங்க ஸ்காண்டியம் டு ஜிங்க் இது ஒரு சீரிஸ் அடுத்து இட்ரியம் டு கேட்மியம் இது ஒரு சீரிஸ் லாந்தனம் டு லிட்டீசியம் இங்க இருக்கு இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அடுத்து எதுல முடியுது மெர்க்குரி இது ஒரு சீரிஸ் ஆக்டினியம் டு லாரன்சியம் ஓகே இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் பிரசன்ஸா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எதுல ஃபினிஷ் ஆகுதுன்னா காப்பர்னீசியம் இப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 4 சீரியஸ் இருக்கு இந்த 4 சீரியஸ் எலமெண்ட்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டி பிளாக் எலமெண்ட் சொல்றோம் இதை ஃபர்ஸ்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் எப்படி சார் இதை வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் வச்சு எப்படி நான் படிச்சா இதை ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா மெமரைஸ் பண்ணிக்கலாம்
சப்போஸ் எனக்கு ஏதாவது எலமெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா அதை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நான் அடுத்து சொல்றேன். இப்போ ஒன்றும் இல்லை, ஸ்காண்டியம் அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணணும், டி பிளாக்கை பொறுத்த வரைக்கும் குரூப் வைஸ் படிச்சு ஞாபகம் வச்சுங்க. குரூப்னா இப்போ ஸ்காண்டியம் தேர்ட் குரூப்பா, தேர்ட் குரூப்லாம் ஸ்காண்டியம் இருக்காங்க. ஸ்காண்டியத்துக்குள்ள யார் இருக்கா, இட்ரியம். யார் இருக்கா, இட்ரியம். இட்ரியத்துக்குள்ள யார் இருக்கா, லாந்தரம் டு லுட்டீசியம். ஒரு 15 எலமெண்ட்ஸ் இருக்கு சரிங்களா. அதாவது நம்ம எஃப் பிளாக்கா பிரிச்சுட்டோம், அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். அடுத்து ஆக்டினியம் டு லாரன்சியம் சரியா. அப்போ ஸ்காண்டியம்னா ஸ்காண்டியம், இட்ரியம், லாந்தரம் டு லுட்டீசியம், ஆக்டினியம் டு லாரன்சியம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் குரூப் எலமெண்ட்ஸ். அடுத்தது ஃபோர்த் குரூப் எலமெண்ட்ஸ்னா ஃபோர்த்ல யார் இருக்கா, டைட்டானியம் ஸ்டார்ட் பண்றோம். அப்ப டைட்டானியம், ஜிர்கோனியம், ஆஃப்னியம், ரூதர்ஃபோர்டியம், இதெல்லாம் ஃபோர்த் குரூப் எலமெண்ட்ஸ். ஃபிஃப்த் குரூப் எலமெண்ட்ஸ்னா வெனேடியம், நியோமியம், டான்டனம், டப்னியம் ரைட். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா குரோமியம், மாலிப்டினம், டங்ஸ்டன், சீபோர்ஜியம். நெக்ஸ்ட் மாங்கனீஸ், டெக்னீசியம், ரீனியம், போரியம். தட்ஸ் ஆல். குரோமியம் எடுத்துட்டீங்க அப்படின்னா குரோமியம், மாலிப்டினம், டங்ஸ்டன், சீபோர்ஜியம். அடுத்தது அயன் ஃபேமிலி எடுத்துட்டீங்கன்னா அயன், ருத்தீனியம், ஆஸ்மியம், ஹாசியம். தட்ஸ் ஆல். இப்போ ஆஸ்மியம் அப்படின்னா ஓகே, இட் இஸ் பிரசன்ட் இன் வேர், அயன் ஃபேமிலில பிரசன்ஸ் ஆயிருக்கு. எந்த ஃபேமிலில, அயன், ருத்தீனியம், ஆஸ்மியம், ஹாசியம் சொல்லலாமா? இட்ஸ் வெரி சிம்பிள். இதே வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டினம் கேட்கிறாங்க. பிளாட்டினம் இஸ் பிரசன்ட் இன் வேர் அப்படின்னா நிக்கல் ஃபேமிலி. பாருங்க, நிக்கல், பல்லேடியம், பிளாட்டினம், டிராம்ஸ்டேடியம். அப்போ எனக்கு இந்த இடத்துல குரூப் வைஸ் நான் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கும் போது இடையில எந்த எலமெண்ட்ஸ் கேட்டாலும் நம்ம ஈஸி என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை இங்கதான் பிரசன்ஸ் ஆயிருக்கு, இந்த குரூப்ல தான் இருக்கு, அதுல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இதுதான், இந்த குரூப் நம்பர் தான் அப்படிங்கறத நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். சார் இதை வந்து நான் பார்த்தீங்கன்னா எவ்வளவு நாள்ல சார் இதை படிக்க முடியும், இதை படிச்சா என்னால ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னா வித்தின் 1 day. நீங்க ஒண்ணுங்க கஷ்டப்பட வேண்டாம், ஒரு நாளைக்கு எஸ் பிளாக் படிங்க, ஒரு நாளைக்கு இந்த 2 குரூப் மட்டும் படிங்க, அதை படிச்சு எழுதி பாருங்க. அடுத்தது நீங்களே என்ன பண்றீங்க, படிச்சு எழுதி பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய அட்டாமிக் நம்பர்ஸும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட்னா ஒன்றும் கிடையாது, இந்த பிட்வீன் இருக்கு நான் சொல்றேன், அடுத்தது உங்களுக்கு சொல்றேன் சரியா. அதை நீங்க என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் சிம்பிள் எழுதி பாருங்க, அதோட பேர் சொல்லி பாருங்க. ஓகே, உங்களால பார்க்காம எழுத முடியுதான்னு செக் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நாள் எஸ் பிளாக் முடிச்சிட்டீங்க, செகண்ட் நாள் வாங்க டி பிளாக் எடுங்க. டி பிளாக் எடுத்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னா ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஒவ்வொரு குரூப்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை கவர் பண்ணுங்க. முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு குரூப்லயும் இந்த எலமெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய குரூப்பை வந்து பாத்தீங்கன்னா ஓகே அடுத்ததான் நீங்க என்ன பண்றீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. இப்போ இட்ரியம் இருக்காங்க, அடுத்து யாரு, லாந்தனம் டு லுட்டீசியம், அதுக்கப்புறம் ஆக்டினியம் டு லாரன்சியம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் சொல்லி அதோட நேம் சொல்லி நீங்க ஒவ்வொரு குரூப்பா படிச்சீங்கன்னா 2வது நாள் நீங்க டி பிளாக் முடிச்சிடுவீங்க. செகண்ட் டே டி பிளாக் இஸ் ஓவர். செகண்ட் டி பிளாக் முடிச்ச உடனே இந்த எஸ்ஸையும் டியும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஓகே ரெண்டையும் சேர்த்து எழுதி பாருங்க, டி இஸ் ஓவர். ஓகேவா, டி இஸ் ஓவர். அதுக்கு அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா பி பிளாக் போலாம். பி பிளாக் பாக்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், இதோட அட்டாமிக் நம்பர் சொல்லலாமா? வாட் அபௌட் அட்டாமிக் நம்பர் ஆஃப் டி பிளாக் எலமெண்ட்ஸ்? ஓகே, என்னென்ன எலமெண்ட்ஸ் பிரசன்ஸ் ஆயிருக்கு இல்ல பாரு. ஸ்காண்டியம் இருக்கா, ஸ்காண்டியத்தோட அட்டாமிக் நம்பர் என்ன? கால்சியத்துக்கு அப்புறம் தானே ஸ்காண்டியம் வருது, அட்டாமிக் நம்பர் என்னவா இருக்கும்? 21. வாட் இஸ் அட்டாமிக் நம்பர்? 21. 21 ரைட். இப்போ இது 21 அப்படின்னா அடுத்தது இட்ரியம் என்னவா இருக்கும்? இட்ரியம் என்ன பாசிபிள் இருக்கு? 39. ஸோ இங்க 56னா அப்ப லாந்தனம் எதுல? 57. லாந்தனம் டு லுட்டீசியம் அப்படிங்கும் போது லுட்டீசியம் எதுல பினிஷ் ஆகும் அப்படின்னா 71. வாட் இஸ் தட்? 71. ஸோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு 88 ரேடியம். ஆக்டீனியம் என்னவா இருக்கும் அப்படின்னா 89. லாரன்சியம் என்னவா இருக்கும் அப்படின்னா 103. 103. தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் டைட்டானியம். டைட்டானியம் எடுத்துக்கிட்டா இதுக்கப்புறம் உங்களுக்கு டைரக்டா நீங்க என்ன பண்ணிருவீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்டோட அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சா போதும், அதை வச்சு குரூப்ல இருக்கக்கூடிய எந்த எலமெண்ட்ஸோட அட்டாமிக் நம்பரும் ஈஸி என்ன பண்ணிடலாம், ஐடென்டிஃபை பண்ணலாம். ரொம்ப ஈஸி சரிங்களா, ரொம்ப ஈஸி. அப்ப டைட்டானியம் எடுத்துட்டீங்கன்னா 22. அப்போ இங்க என்ன வரும்? 40. இங்க என்ன வரும்? 72. அடுத்தது 104. நெக்ஸ்ட் 104. அடுத்து வெனேடியம் 23, 41, 73, 105. Next chromium 24, molybdenum 42, tungsten 74, seaborgium 106, 106, manganese 25, technetium 43, rhenium 75, borium 107. Next 26, ruthenium 44, osmium 76, hazium 108. Next cobalt 27, rhodium 45, iridium 77, meitnerium 109, nickel 28, palladium 46, platinum 78, ramstadium 110. ஸோ அடுத்ததா காப்பரை பொறுத்த வரைக்கும் 29, சில்வரை பொறுத்த வரைக்கும் 47, கோல்டை பொறுத்த வரைக்கும் 79, பிராஞ்சினியத்தை பொறுத்த வரைக்கும் 111. அடுத்தது ஜிங்க் 30,
கேட்மியம் 48, மெர்குரி 80, அடுத்து காப்பர் நிசி வந்து பார்த்தீங்கன்னா 112. ஸோ தீஸ் ஆர் அட்டாமிக் நம்பர்ஸ். அட்டாமிக் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்காண்டியத்துக்கு அப்புறம் இட்ரியம் தான் 39, இந்த டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 18 இருக்கும். அடுத்து இட்ரியத்துக்கு அப்புறம் லேந்தனம் வந்திருக்கும். லேந்தனத்துல இருந்து லுட்டீஷியம் வரைக்கும் ஃபுல்லா இங்கே தான் பிரசன்ஸ் ஆயிட்டாங்க. லேந்தனம் டு லிட்டீஷியம் டோட்டலா 15 எலமெண்ட்ஸ். இதை தான் நம்ம எடுத்து என்ன பண்றோம், எஃப் பிளாக்னு சொல்லிட்டு ஓகே அதை செப்பரேட் பண்றோம். அதே மாதிரி தான் ஆக்டினியம் டு லாரன்ஸ் 15 எலமெண்ட்ஸ் எடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா எஃப் பிளாக்னு செப்பரேட் பண்ண போறோம். அப்போ 57 டு 71 இங்க வந்துடும். அடுத்தது இதே போல 89 டு 103 இங்க வந்துடும். சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைட்டேனியம் 22, நெக்ஸ்ட் ஜிர்கோனியம், ஆஃப்னியம், ருத்ரஃபோடியம் அவங்களோட அட்டாமிக் நம்பர்ஸ். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலமெண்டோட அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சிருச்சுன்னா அதை வச்சு ஓகே அந்த குரூப்ல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் எலமெண்டோட அட்டாமிக் நம்பர் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். மிடில் எங்க கேட்டாலும் எப்படி ரேண்டமா கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகே. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் இப்போ பார்த்தது டி பிளாக் எலமெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது பி பிளாக் எலமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பி பிளாக் எலமெண்ட்ஸ். அப்ப டி பிளாக் எலமெண்ட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா தேர்ட் குரூப்ல ஸ்டார்ட் பண்ணி 12th குரூப் வரை இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் இது. பி பிளாக் எடுத்துக்கலாம். பி பிளாக்கை பொறுத்த வரைக்கும் குரூப் நம்பர் 13ல இருந்து 18 வரை இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் தான் வந்து பி பிளாக் எலமெண்ட்ஸ். இப்போ இதுல இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட் யார் அப்படின்னா போரான், கார்பன், நைட்ரோஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், இங்க ஹீலியம் அண்ட் தென் நியான். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட். இந்த குரூப்ல இருக்கக்கூடிய அதர் எலமெண்ட்ஸ் என்னங்கிறத இப்ப நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பி பிளாக்னு ஒரு லெசன் படிக்கும் போது டெஃபரெண்ட் இது எல்லாமே நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பீரியடிக் டேபிள் கம்ப்ளீட்டா படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எஸ்ல அதாவது டி அண்ட் எஃப் பிளாக் படிக்கும் போதும் சரி, இல்ல எஸ் பிளாக் லெசன் படிக்கும் போதும் சரி, இல்ல பீரியடிக் கிளாசிபிகேஷன் படிக்கும் போதும் சரி, இல்ல அதர் லெசன்ஸ்ல இந்த எலமெண்ட்ஸ் பத்தி படிக்கும் போதும் சரி, நம்ம ஈஸியா அங்க என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா ஓகே நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஓகே. போரான் கீழே யாரெல்லாம் இருப்பாங்க? வாட் ஆர் தி எலமெண்ட்ஸ்? அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம், நிகோனியம். ஆஃப்டர் தட் கார்பன் கீழே கார்பன், சிலிகான், ஜெர்மானியம், டின்னு, லெட்டு, ஃப்ளரோவியம், எஃப்எல், நைட்ரோஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமோனி, பிஸ்மத், மாஸ்கோவியம். அடுத்தது ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், டெலூரியம், பொலோனியம், லிவர்மோரியம். நெக்ஸ்ட் ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், ஆஸ்டடைன், டெனசின். ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான், ஆக்னசான். பாருங்க அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து பி பிளாக் எலமெண்ட்ஸ். டியூஏசி தான் பி பிளாக் எலமெண்ட்ஸ் ஈஸி தான். குரூப் நம்பர் என்னெல்லாம் பாசிபிள் இருக்கு? குரூப் நம்பர் பாருங்க, போரானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரூப் நம்பர் 13, கார்பன் 14, நைட்ரஜன் 15, ஆக்சிஜன் 16, ஹாலஜன் 17, noble gas 18. குரூப். தட்ஸ் ஆல். இப்போ நான் கொடுத்துருக்க குரூப் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், மெண்டலிஃப் கொடுத்தாரு இல்லையா, அந்த குரூப் நம்பர் நான் இங்க கொடுக்குறேன். லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு குரூப் வந்து 1A 2A கொடுத்தோம் இல்லையா, இங்க என்ன வரும் அப்படின்னா இட் இஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் வேர் 3A 4A 5A 6A 7A. இது வந்து பாத்தீங்கன்னா 0. நோபல் கேஸ் என்னன்னு வச்சுக்கிறோம், 0ன்னு வச்சுக்கணும். சரி சார், அப்போ இந்த இடத்துல என்ன சார் பாசிபிள் இருக்கு? டி பிளாக்ல நீங்க குரூப் நம்பர் கொடுக்கவே இல்லையே. இட் இஸ் பேஸ்ட் ஆன் மெண்டலிஃப் பீரியடிக் டேபிள் பேஸ் பண்ணி குரூப் நம்பர் அவர் என்ன கொடுத்துருந்தாரு அப்படின்னா, இப்போ தேர்டுக்கு பொறுத்த வரைக்கும் அதாவது டி பிளாக்கை பொறுத்த வரைக்கும் இங்க என்ன ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா இட் ஸ்டார்டட் ஃப்ரம் 3B 4B 5B 6B
7b 7b. இந்த 8 9 10 இருக்கு இல்லையா, இதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா just we have to take what 8 ரோமன் லெட்டர்ல 8 மட்டும் எடுத்துக்கணும். ஆஃப்டர் தட் காப்பர் அண்ட் ஜிங்க் இருக்கு இல்லையா, இதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா இட் இஸ் டேக்கன் 1b 2b 1b 2b. so these are group numbers. இங்க பாரு, இது 3b ஸ்காண்டியம், டைட்டானியம் 4b, வெனடியம் 5b, குரோமியம் 6b, மேங்கனீஸ் 7b, அயன், கோபால்ட், நிக்கல், இந்த மூணும் எந்த குரூப்ல வந்துடுறாங்க? 8th குரூப். இஸ் ஃப்ரம் 8th குரூப். இது மெண்டலிஸ்ட் பீரியாடிக் டேபிள் இருக்கக்கூடிய குரூப் நம்பர். அடுத்து காப்பர் அண்ட் ஜிங்கை பொறுத்த வரைக்கும் காப்பர் வந்து 1b, ஜிங்கை பொறுத்த வரைக்கும் 2b. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏபி ரோமன் லெட்டர்ல மென்ஷன் பண்ணி கொடுக்கக்கூடிய குரூப் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா மெண்டலிஸ்ட் பீரியாடிக் டேபிள் பேஸ் பண்ணி வரக்கூடிய குரூப் நம்பர். 1 to 18 கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த குரூப் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ல நம்ம கொடுத்துருக்கூடிய குரூப் நம்பர்ஸ். இது ரெண்டுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, இப்போ இங்க நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, பி பிளாக் எலமெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. பி பிளாக் எலமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் போரான்ல ஸ்டார்ட் பண்ணி ஓகே, அதுக்கப்புறம் எதுல முடியுது? நோபல் கேஸ்ல ஃபினிஷ் ஆகுதா? சரி, இப்போ போரான் ஃபேமிலி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போரான் ஃபேமிலியில யாரெல்லாம் ப்ரெசன்ஸ் ஆயிருக்கா? போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம், நிகோனியம். சரி, இவங்களுடைய குரூப் நம்பர்ஸ் பார்க்கலாம். குரூப் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 13 3a, இங்க 14 4a, அடுத்தது 15 5a, 16 6a, 17 7a, 18 0. these are group numbers. அடுத்து அட்டாமிக் நம்பர்ஸ். அட்டாமிக் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் போரான் அப்படின்னா என்ன பாசிபிள் இருக்கு? அட்டாமிக் நம்பர் 5. அலுமினியத்தை பொறுத்த வரைக்கும் 13, கேலியத்தை பொறுத்த வரைக்கும் 31, இண்டியம் 49, தாலியம் 81, நிகோனியம் 113. ஸோ அடுத்தது கார்பன் 6, சிலிகான் 14, ஜெர்மானியம் 32, டின் 50, லெட் 82, ஃபெரோபியம் 114. ஸோ அடுத்தது நைட்ரஜன் 7, பாஸ்பரஸ் 15, ஆர்சனிக் 33, ஆன்டிமோனி 51, பிஸ்மத் 83, மாஸ்கோவியம் 115. ஸோ அடுத்தது ஆக்சிஜன் 8, சல்ஃபர் 16, செலீனியம் 34, டெலூரியம் 52, பொலோனியம் 84, லிவர்மோரியம் 116. ஸோ அடுத்தது ஹாலஜன் ஃபேமிலி. ஃப்ளூரின் 9, குளோரின் 17, புரோமின் 35, அயோடின் 53, ஆஸ்டடைன் 85, டனசைட் 117. ஸோ அடுத்ததா நோபல் கேஸை பொறுத்த வரைக்கும் அட்டாமிக் நம்பர் 2 இங்க 10 வரும், அடுத்து 18, 36, ஜெனான் வந்து 54, ரேடான் 86, ஆக்னசான் 118. ஸோ தீஸ் ஆர் அட்டாமிக் நம்பர்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா பி பிளாக் எலமெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னதுதான். அட்டாமிக் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எலமெண்டோட அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சதா போதும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த குரூப் இருக்கக்கூடிய எந்த எலமெண்ட்ஸோட அட்டாமிக் நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். இல்ல ரேண்டமா எந்த எலமெண்ட் கொடுத்தாலும் சரி, அந்த எலமெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்சனிக்னு கொடுத்துருக்காங்க. ஆர்சனிக் என்ன குரூப்ல பிரசன்ஸ் ஆயிருக்கு? நைட்ரஜன் குரூப். அப்ப நைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் என்ன? 7. அதுக்கப்புறம் பாஸ்பரஸ் 15, ஆர்சனிக் எவ்வளோ? 33. அப்ப இந்த மாதிரி ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீங்க பி பிளாக் என்ன பண்றீங்க? டி பிளாக் ஒரு நாள்ல படிச்சுட்டீங்க. அடுத்து நீங்க என்ன பண்றீங்க? பி பிளாக் ஒரு நாள் படிக்கிறீங்க. இப்போ பி பிளாக் ஒரு நாள் படிக்கும் போது இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் குரூப் வைஸ் படிக்கணும். இது எப்படி படிக்கணும் அப்படின்னா குரூப் வைஸ் தான் படிக்கணும். அப்படி குரூப் வைஸ் நீங்க படிச்சு என்ன பண்றீங்க அப்படின்னா ஓகே, அதை ரிட்டன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பார்க்காம எழுதி பாக்குறீங்க. ஓகே, பார்க்காம எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 2 days நம்ம என்ன படிச்சோம்? எஸ்ஸும் டி பிளாக்கும் படிச்சோம். தேர்ட் டே என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பி படிச்சுட்டு 3 என்ன பண்றோம் அப்படின்னா ஓகே கம்பைன் பண்ணி எழுதி பார்க்கணும். அப்படி எழுதி பார்க்கும்போது நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா இப்போ எஸ் பி டி இந்த 3 என்ன ஆயிடும்? எனக்கு 3 daysல கம்ப்ளீட் ஆயிடும். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பீரியடிக் டேபிள்ல இந்த எலமெண்ட்ஸ் எது கேட்டாலும் உங்களுடைய குரூப் நம்பரும் சரி, உங்களுடைய அட்டாமிக் நம்பரும் சரி, உங்களுடைய சிம்பிளும் சரி, நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம்? மெமரைஸ் பண்ணிடலாம், ஈஸியா சொல்லிடலாம். சரி, இப்போ நம்ம பார்த்தது இந்த 3 பிளாக் எலமெண்ட்ஸ் தான். இந்த பி பிளாக்கை பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க, இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இதுல பி பிளாக்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து பி பிளாக் எலமெண்ட்ஸ். பி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படிங்கும் போது குரூப் நம்பர் 13ல ஸ்டார்ட் பண்ணி அப் டு 18 வரைக்கும். ஸோ இதுல மெட்டலாய்ட்ஸ் இருக்கு. என்ன இருக்கு? மெட்டலாய்ட்ஸ். எதெல்லாம் மெட்டலாய்ட்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா which are they மெட்டலாய்ட்ஸ்? சிலிகான்,
ஜெர்மானியம், ஆர்சனிக், ஆன்டிமனி, டெலூரியம், பொலோனியம், ஆஸ்டடைன். ஆஸ்டடைன். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்டலாய்ட்ஸ். தீஸ் ஆர் மெட்டலாய்ட்ஸ். சிலிகான், ஜெர்மானியம், ஆர்சனிக், ஆன்டிமனி, டெலூரியம், பொலோனியம், ஆஸ்டடைன். ஸோ இந்த மெட்டலாய்ட்ஸ்க்கு இந்த பாருங்க லெஃப்ட் சைட்ல இருக்கிறது எல்லாமே மெட்டல்ஸ். இந்த மெட்டலாய்ட்ஸ்க்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிறது எல்லாமே மெட்டல்ஸ். இந்த மெட்டலாய்ட்ஸ்க்கு ரைட் சைட்ல இருக்கிறது எல்லாமே நான் மெட்டல்ஸ். அப்போ ரைட் சைடு அப்படின்னா இந்த செலீனியம், புரோமியம் இதெல்லாம் வந்து நான் மெட்டல்ஸ். பாஸ்பரஸ், சல்ஃபர், குளோரின் இதெல்லாம் என்னது நான் மெட்டல்ஸ். அப்போ இந்த பக்கம் வரும்போது கேலியம், ஜிங்க், காப்பர், நிக்கல், எஸ் பிளாக் இது எல்லாமே என்னது மெட்டாலிக் கேரக்டர். அப்போ இந்த மெட்டலாய்ட்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மீதி எல்லாம் ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சிம்பிளா நான் இதை சொல்லிட்டு உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப ஈஸி தான் இது. சரியா? அப்போ மெட்டலாய்ட்ஸ் அப்படிங்கும் போது சிலிகான், ஜெர்மானியம், ஆர்சனிக், ஆன்டிமனி, டெலூரியம், பொலோனியம், ஆசிடைன். இப்போ மெட்டலாய்ட்ஸ் என்னன்னு நீங்க கேட்கலாம். மெட்டலாய்ட்ஸ் இஸ் நத்திங் பட் அவங்களுக்கு மெட்டாலிக் கேரக்டர் இருக்கும், நான் மெட்டாலிக் கேரக்டர் இருக்கும். அது பாருங்க பி பிளாக்ல தான் அந்த மெட்டலாய்ட்ஸ் வந்து பிரசன்ஸ் ஆயிருக்கு. அதை ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். தட்ஸ் ஆல். ஸோ இது வந்து பி பிளாக். தேர்ட் டேல நான் என்ன பண்ணிட்டேன், பி பிளாக்கை முடிச்சுட்டேன். அடுத்து நான் எங்க போறேன், அடுத்த மாசம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எஃப் பிளாக்கை கவர் பண்றோம். இப்போ எஃப் பிளாக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வந்து புதுசா படிக்கும் போது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கும். அதுல இருக்கக்கூடிய நேமிங்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சிம்பிள், இது எப்படி ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு இதை படிச்சு ஆகணுமா எஃப் பிளாக் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளாக் எலமெண்ட்ஸ் தான் வந்து எஃப் பிளாக். அது ரொம்ப ஈஸி தான். சரியா? அதை எப்படி படிக்கலாம் நான் சொல்றேன். இப்ப பாருங்க எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ், எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் இதை வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். ஏன் இது இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட் சொல்றோம்? இது டி பிளாக் எலமெண்ட்ஸா? டி பிளாக் எலமெண்ட்ஸ் நம்ம என்ன சொன்னோம், டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் சொன்னோமா? இப்ப டி பிளாக் எலமெண்ட்ஸ்ல தேர்ட் குரூப்ல இருக்கக்கூடிய லாந்தரம் டு லுட்டீசியம், அதாவது டி பிளாக்ல தேர்ட் குரூப்ல இருக்கக்கூடிய 15 எலமெண்ட்ஸ் தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், செப்பரேட் பண்ணி ஓகே இங்க என்ன பண்ணிருக்கோம், எஃப் பிளாக்ல ஒரு சீரீஸா வச்சிருக்கோம். அதே மாதிரி இங்க பாருங்க தேர்ட் குரூப்ல இங்க பாருங்க 7th பீரியட்ல இருக்கக்கூடிய ஆக்டின் டு லாரன்சியம் இருக்கு இல்லையா, இந்த எலமெண்ட்ஸ் தூக்கி என்ன பண்ணிட்டோம் இங்க வச்சுட்டோம். ஸோ இது ஆக்டினாய்ட்ஸ்னு சொல்ல போறோம். இப்போ எஃப் பிளாக்ல வந்து 2 சீரீஸ் இருக்கு. ஒன்னு லாந்தராய்டு சீரீஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆக்டினாய்டு சீரீஸ். அது டி பிளாக்ல இருந்து பிரிச்சு வச்சதுனாலதான் ஓகே அதை நம்ம என்னன்னு சொல்றோம், இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் சொல்றோம். ரைட். இப்போ இங்க பார்க்கலாம் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எதுல ஸ்டார்ட் ஆகுது, லாந்தரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் லாந்தரம்ல ஸ்டார்ட் ஆகுதா, எதுல முடியுது, லுட்டீசியம் முடியுதா. அப்ப லாந்தரம் டு லுட்டீசியம் என்னெல்லாம் பிரசன்ஸா இருக்கு அப்படிங்கறதை இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க லாந்தனம், சீரியம், பிரசோடினியம், நியோடினியம், புரோமீத்தியம், சமேரியம், சமேரியம், யூரோபியம், கடோலினியம், கடோலினியம், டெர்பியம், டிஸ்ப்ரோசியம், டிஸ்ப்ரோசியம், ஹால்மியம், 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 எர்பியம், துல்லியம், இட்டர்பியம், லுட்டீசியம். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். ஆக்டினைட்ஸ் லாந்தனைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் லாந்தனம். ஃபர்ஸ்ட் நீங்க இதை படிக்கும் போது இந்த சிம்பிள் எல்லாம் பார்க்கும் போது இந்த நேம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பயம் வரலாம். பட் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த எஃப் பிளாக் வந்து ரொம்ப ஈஸி. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன, லாந்தனம், சீரியம், அடுத்தது புரோமீத்தியம், சரி பிரசோடிமியம், நியோடிமியம், புரோமீத்தியம், சமேரியம், யூரோபியம், கடோலினியம், டெர்பியம், டிஸ்ப்ரோசியம், ஆல்மியம், எர்பியம், துல்லியம், இட்டர்பியம், லுட்டீசியம். ஒரு 2 or 3 டைம்ஸ் நீங்க வாசிச்சு பாக்குறீங்க. ஓகே ஜஸ்ட் சொல்லி பாக்குறீங்க. ஆட்டோமேட்டிக்கா இந்த நேம் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா உங்களுக்கு தெரிஞ்ச நேமா ஒன்று மாறி போயிடும். அவ்வளவுதான். ஒரு சில விஷயங்கள் வந்து ஓகே ஜஸ்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஈஸியா வந்து ஓகே மறக்காத மாதிரி இருக்கும். பட் இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 2-3 டைம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே சொல்லி பார்க்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா உங்களுடைய இந்த பிரைன்ல இது வந்து என்ன ஆயிடும், ஸ்டோர் ஆயிடும். ரொம்ப ஈஸி தான். சரியா? இப்போ இந்த 15 எலமெண்ட்ஸ் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா லாந்தனாய்ட்ஸ் சொல்றோம். அடுத்த ஒரு 15 எலமெண்ட்ஸ் இருக்கு, அதான் என்னது, ஆக்டினாய்ட்ஸ். நெக்ஸ்ட் ஆக்டினாய்ட்ஸ், ஆக்டீனியம், தோரியம், தோரியம்,
புரோட்டாக்டீனியம், யுரேனியம், நெப்டூனியம், புளுட்டோனியம், அமெரிசியம், கியூரியம், பெர்கீலியம், கலிபோர்னியம், ஐன்ஸ்டீனியம், ஃபெர்மியம், மெண்டலிவியம், நொபெலியம், லாரன்சியம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டினாய்ட்ஸ். ஸோ இந்த எலமெண்ட்ஸுமே இப்போ ஆக்டினியம் அப்படின்னா ஏசி, தோரியம்னா டிஹெச், அடுத்து புரோட்டாக்டீனியம், நெக்ஸ்ட் யுரேனியம், நெப்டூனியம், புளுட்டோனியம், அமெரிசியம், கியூரியம், பெர்கீலியம், கலிபோர்னியம், ஐன்ஸ்டீனியம், ஃபெர்மியம், மெண்டலிவியம், நொபெலியம், லாரன்சியம். ஜஸ்ட் இந்த எலமெண்ட்ஸ் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து பார்த்தோம்னா ஓகே ஜஸ்ட் இதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நேமை ஜஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா படிச்சு பார்த்தா போதும். ஓகே இது ஈஸி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய பிரெயின்ல மெமரிஸ் ஆயிடும். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஓகே ரீட் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த எலமெண்ட் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இந்த சிம்பிள் உங்களுக்கு பார்க்கும் போதே வந்து ஆமா பிஏனா புரோட்டாக்டீனியம் தான், யூனா யுரேனியம் தான், என்பினா நெப்டூனியம் தான் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் எந்த எலமெண்ட்டுக்கு அப்புறம் எந்த எலமெண்ட் வருதுங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். அப்புறம் ஜஸ்ட் இதை என்ன பண்றோம் ஒரு 3 to 4 டைம்ஸ் எழுதி பார்க்குறோம். எழுதி பார்த்தோம் அப்படின்னா ஓகே லாந்தோனைட்ஸும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஓகே ஆக்டினாய்ட்ஸ் ஒரே நாள்லயே ஃபினிஷ் பண்ணிடலாம். அப்போ 4th டே என்ன பண்றோம் அப்படின்னா எஃப் பிளாக் எலமெண்ட்ஸை லாந்தரம்ல இருந்து லுட்டீஷியத்துக்கும், அதே போல ஆக்டினாய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்டினியத்துல இருந்து லாரன்சியம் வரைக்கும் வந்து ஓகே என்ன பண்றோம் ஜஸ்ட் எழுதி அதை என்ன பண்றோம் ரிட்டர்ன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியா இந்த பிளாக் எலமெண்ட்ஸும் என்னால என்ன பண்ண முடியும், ஒரே நாள்ல படிக்க முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் 3 days என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா எஸ் பிளாக் படிச்சோம், அடுத்தது டி பிளாக் படிச்சோம், அதுக்கப்புறம் பி பிளாக் படிச்சோம், ஃபைனலா எஃப் பிளாக் படிக்கும்போது 4th டே எனக்கு என்ன ஆயிடுதுன்னா ஓவரால் எல்லா எலமெண்ட்ஸும் இந்த இடத்துல எனக்கு என்ன ஆயிடும், கவர் ஆயிடும். அப்போ நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா 4th டே பொறுத்த வரைக்கும் என்டையர் பீரியடிக் டேபிள ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி அப் டு வந்து 118 வரைக்கும் என்னால என்ன பண்ண முடியும், பார்க்காம எழுத முடியும். எந்த எலமெண்ட்ஸ் வந்து எங்க பிரசன்ஸ் ஆயிருக்குன்னு என்னால என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். ரைட், இப்போ இவங்களுடைய அட்டாமிக் நம்பர், இப்போ லாந்தனத்தை பொறுத்த வரைக்கும் அட்டாமிக் நம்பர் எதுல ஸ்டார்ட் ஆகுதுன்னா 57ல ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து சீரியம் 58, பிரசோடிமியம் வந்து 59, நியோனியம் 60, புரோமீத்தியம் 61, சமேரியம் 62, யூரோபியம் 63, கடோலினியம் 64, டெர்பியம் 65, டிஸ்ப்ரோசியம் 66, ஹால்மியத்தை பொறுத்த வரைக்கும் 67, எர்பியம் 68, துல்லியம் வந்து 69, இட்ரபியம் 70, இட்டர்பியம் 70, லுட்டீசியம் 71. ஸோ அடுத்ததா ஆக்டினியத்தை பொறுத்த வரைக்கும் எதுல ஸ்டார்ட் ஆகும்னா 89ல ஸ்டார்ட் ஆகுது. தோரியம் 90, புரோட்டாக்டீனியம் 91, யுரேனியம் 92, நெப்டூனியம் 93, புளுட்டோனியம் 94, அமெரிசியம் 95, கியூரியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 96, பெர்கீலியம் 97, கலிபோர்னியம் 98, ஐன்ஸ்டீனியம் 99, ஃபெர்மியம் 100, மெண்டலிவியம் 101, nobelium 102, lawrencium 103. That's all. So these are atomic number for lanthanoids and actinides, 4 F block elements. So இதை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம் 57ல லாந்தனம் ஸ்டார்ட் ஆகுது, 71ல லுட்டீசியம். இதை நம்ம ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கிறோம். பெவில இருக்கிற எலமெண்ட்ஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஓகே என்ன பண்றோம் ஜஸ்ட் படிச்சு எழுதி பார்க்கும்போது ஓகே இது எல்லாமே எனக்கு ஈஸி என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த எலமெண்ட்டுக்கு அப்புறம் இதான் வருங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஆக்டினாய்ட்ஸும் 89ல ஸ்டார்ட் பண்ணி அப் டு 103ல இது ஃபினிஷ் ஆகுது. ரைட், ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எஸ், பி, டி அண்ட் எஃப் இந்த மூணுமே நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் குரூப் வைஸ் நான் படிக்க போறேன், டியை பொறுத்த வரைக்கும் குரூப் வைஸ் படிக்க போறேன், பி பிளாக்கை பொறுத்த வரைக்கும் குரூப் வைஸ் படிக்க போறேன். நீங்க லாந்தனாய்ட்ஸ் ஆக்டினாய்ட்ஸ் மட்டும் என்ன பண்றீங்க அப்படின்னா சீரியஸா படிச்சுக்கிறீங்க. சீரியஸ்னா லாந்தனம் ஸ்டார்ட் பண்ணி ஓகே லுட்டீசியம் வரைக்கும் வந்து பாருங்க என்ன எலமெண்ட்ஸ்லாம் பிரசன்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம படிச்சுக்கிறோம். அப்படி படிச்சு ஓகே என்ன பண்றோம் அப்படின்னா 4 daysல இதை என்டையர் எலமெண்ட்ஸ் நம்ம கவர் பண்றோம். இதை ரிலேட் பண்ணி வரக்கூடிய எந்த லெசனா இருந்தாலும் அதுக்கப்புறம் என்னால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இந்த எலமெண்ட்ஸ் எந்த பிளாக்ல இருக்குங்கிறத என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதை பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னால என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். அப்போ மேக்சிமம் இந்த பேசிக் இந்த பீரியடிக் டேபிள்ல நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா ஓகே என்டையர் கெமிஸ்ட்ரியை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஓகே ஹோலா என்னால வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைச்ச மாதிரி. அப்போ நீங்க கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பீரியடிக் டேபிள் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஓகே டெஃபினட்டா ஃபுல்ஃபில்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரியில எந்த லெசன்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னால வந்து பாருங்க ஒரு பேசிக்கோட ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்க வந்து பாருங்க ஓகே அதாவது 11th 12th இல்லை லோயர் கிளாஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம் நீட், ஜேஇ,
நீங்க எந்த எக்ஸாம்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கெமிஸ்ட்ரின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த பீரியடிக் டேபிள் வந்து மஸ்ட். டெஃபினட்டா இது நீங்க தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க லெசனே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி படிங்க. 100% உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஓகே பீரியடிக் டேபிள கவர் பண்ணலாம். இப்போ குரூப் நம்பர் நம்ம சொல்லிட்டோம். பீரியட் நம்பர் பாருங்க. பீரியட் நம்பர் பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் பீரியடு, இது செகண்ட் பீரியடு, தேர்ட் பீரியடு, ஃபோர்த் பீரியட், ஃபிஃப்த் பீரியட், சிக்ஸ்த் பீரியட், செவன்த் பீரியட். டோட்டலா எத்தனை பீரியட்ஸ் இருக்கு அப்படின்னா 7 பீரியட்ஸ் இருக்கு. மாடர்ன் பீரியடிக் டேபிள பொறுத்த வரைக்கும் டோட்டலா 7 பீரியட்ஸ். எத்தனை குரூப்ஸ் இருக்கு அப்படின்னா 18 குரூப்ஸ். அது இல்லாம ரோமன் லெட்டர்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்கோம் அப்படின்னா மென்டலி பீரியாடிக் டேபிளோட குரூப் நம்பர் 1A 2A 3A 4A 5A 6A 7A 0. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3B 4B 5B 6B 7B, அயன் கோபால் நிக்கல் வந்து 8, காப்பர் வந்து 1B, ஜிங்க் 2B. தட்ஸ் ஆல். தீஸ் ஆர் குரூப் நம்பர்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்கலாம். இதே போல லாக்டனாய்ட்ஸ் ஆக்டினாய்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் என்ன பீரியட்ல இருக்காங்க அப்படின்னா இங்க பாருங்க 6th பீரியட்லயும் 7th பீரியட்ல இருக்காங்க. லாக்டனாய்ட்ஸ் வந்து 6th பீரியட்லயும் ஆக்டினாய்ட்ஸ் 7th பீரியட். இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க வச்சுக்கலாமா? ஓகே. அண்ட் ஒன் மோர் திங் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த எஸ் பி இருக்கு இல்லையா, இது அதர்வைஸ் வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ். ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ் எஸ் பிளாக் ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட் சொல்லலாம். பி பிளாக் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பி பிளாக் இஸ் ஆல்சோ கால்ட் வாட் ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ். எஸ் அண்ட் பி பிளாக் எலமெண்ட்ஸ் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ். ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படிங்கும்போது என்ன பாசிபிள் இருக்குன்னா இந்த எஸ் பிளாக் இருக்கு இல்லையா, எஸ் பிளாக்கை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் NS122. உங்களுடைய அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்றோம் இல்லையா, எஸ் பிளாக்கு என்ன வரும் NS122. அதாவது கடைசி எலக்ட்ரான் லாஸ்ட் எலக்ட்ரான் எந்த ஆர்பிட்டல்ல போய் ஆக்குப்பை ஆகும் அப்படின்னா இந்த எஸ் ஆர்பிட்டல்ல ஆக்குப்பை ஆகும். அதனால நம்ம என்ன சொல்றோம் NS⁻122 கொடுக்குறோம். அடுத்தது பி பிளாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாருங்க. உங்களுடைய கான்ஃபிகரேஷன் NS2 NP126. எஸ்ல 2 எலக்ட்ரான் ஃபில்லா இருக்கும். பியை பொறுத்த வரைக்கும் ஒரு எலக்ட்ரான்ல இருந்து 6 எலக்ட்ரான் வரைக்கும் ஃபில்லா இருக்கும். ஒவ்வொரு குரூப்லயும் ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த பிக்கும் எஸ்க்கும் என்ன ஒற்றுமை இருக்கு அப்படின்னா இந்த எஸ் பிளாக்ல கடைசி ஆர்பிட்டல் என்னவா இருக்கு எஸ், பி பிளாக்லயும் கடைசி ஆர்பிட்டல் என்னவா இருக்கு எஸ் இருக்கு, அதோட அடிஷனலா பி இருக்கு. எஸ் இருக்கு, அதோட அடிஷனல் என்ன இருக்கு பி. அப்போ அவுட்டர் மோஸ்ட் வந்து எஸ்ஸும் இல்லைன்னா எஸ் அண்ட் பி ரெண்டு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அததான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ் சொல்றோம். என்ன எலமெண்ட்ஸ்? ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ். அதர்வைஸ் இட் இஸ் கால்ட் வாட் மெயின் குரூப் எலமெண்ட்ஸ். அதர்வைஸ் இட் இஸ் கால்ட் மெயின் குரூப் எலமெண்ட்ஸ் சொல்றோம். அதர்வைஸ் இட் இஸ் கால்ட் வாட் மெயின் குரூப் எலமெண்ட்ஸ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஜெனரல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ டி பிளாக்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்லிடுறேன். டி பிளாக்கை பொறுத்த வரைக்கும் ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் n-1 d power 1 to 10 ns power 1 to 2. லாஸ்ட் ஆர்பிட்டல் என்னவா இருக்கும்? டில எலக்ட்ரான் ஃபில் ஆகும். எஸ்ல 2 எலக்ட்ரான் 1ல இருந்து 2 எலக்ட்ரான் வரைக்கும் ஃபில் ஆகும். இது வந்து டி பிளாக் எலமெண்ட்ஸ். அடுத்தது எஃப் பிளாக் எடுத்துக்கலாம். எஃப் பிளாக் எடுத்துட்டோம் அப்படின்னா n-2 into f power 1 to 14 and then n-1 into d power 1 to 2 electrons 1 to 2 electrons and then ns பொறுத்த வரைக்கும் என்ன பாசிபிள் இருக்குன்னா it is having what 1 to 2 electrons 1 to 2 electrons right. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஃப் பிளாக் எலமெண்ட்ஸோட ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், டி பிளாக் எலமெண்ட்ஸோட ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அப்போ இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்தை நல்லா பார்க்கணும். லாஸ்ட் எலக்ட்ரான் என்டர் டு டி ஆர்பிட்டால்னா அது டி பிளாக் எலமெண்ட்ஸ். லாஸ்ட் எலக்ட்ரான் என்டர் டு எஃப் பிளாக் அதாவது எஃப் ஆர்பிட்டால் அப்படின்னா அது என்ன பிளாக் எலமெண்ட்ஸ்? எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். லாஸ்ட் எலக்ட்ரான் என்டர் டு எஃப் ஆர்பிட்டால்னா இஸ் நத்திங் பட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வரலாம், இது ரெண்டுமே எஃப் பிளாக் தானே. இப்போ இங்க பொறுத்த வரைக்கும் லாந்தனாய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா கடைசி வந்து 4f இருக்கும். 4f ஆர்பிட்டல் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆயிடுச்சுன்னா அது லாந்தனாய்ட்ஸ். அதே 5f ஆர்பிட்டல் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது ஆக்டினாய்ட்ஸ் இருக்கும். 4f எலக்ட்ரான் ஃபில் ஆச்சுன்னா லாந்தனாய்ட்ஸ், 5f எலக்ட்ரான் ஃபில் ஆச்சுன்னா ஆக்டினாய்ட்ஸ் சொல்லலாம். ரைட். இது பேசிக்கா மேலோட்டமா வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் இதுல நிறைய விஷயங்கள் இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்லலாம்,
சரிங்களா? அதே போல இவங்களுடைய பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எனக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா பீரியாடிக் டேபிள் தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நான் படிக்க போறோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லெசனே இருக்கு நமக்கு. அது இல்லாம டி அண்ட் எஃப் பிளாக் லெசன்ஸ் எல்லாம் படிக்கும் போது எனக்கு டி பிளாக்னா யாரெல்லாம், எஃப் பிளாக்னா யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் என்னால அந்த இடத்துல போய் லெசன் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அட்டாமிக் ரேடியேஷன் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, இல்ல வந்து மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட், டென்சிட்டி, அதுக்கப்புறம் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூஸ், இது எல்லாத்தையும் என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டடி பண்ண முடியும். ஸோ அப்ப கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னா டெஃபினட்டா பீரியாடிக் டேபிள் இஸ் மஸ்ட். தட்ஸ் ஆல். ஸோ இது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம், அதாவது என்ன பண்றேன் அப்படின்னா கெமிஸ்ட்ரி நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறேன். எனக்கு 11th இப்பதான் வந்து கெமிஸ்ட்ரி புக் கொடுத்துருக்காங்க. ஈவன் நான் 11th சரியா படிக்கல, 12th நான் போயிட்டேன். எனக்கு என்ன பீரியாடிக் டேபிள் தெரியல. இல்ல நான் வந்து 12th நான் முடிச்சுட்டேன், இப்பதான் நான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கிறேன், நீட், ஜெய் இந்த மாதிரி நான் போயிட்டேன். நான் வந்து ஓகே இப்பதான் பீரியாடிக் டேபிள் நான் வந்து ஓகே முழுசா படிக்க போறேன் அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க படிச்சிடலாம். யாரா இருந்தாலும் சரி, நீங்க வந்து என்ன கிளாஸ் படிச்சாலும் சரி, இல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சாலும் சரி, டெஃபினட்டா வித்தின் 4 daysல ஓகே நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த பீரியாடிக் டேபிள ஈஸியா படிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு பிளாக் அதை எப்படி படிக்கும் நான் சொல்லியிருக்கேன். அந்த மெத்தட்ல படிங்க. 100% ஈஸியா நீங்க படிச்சிடலாம். கெமிஸ்ட்ரியும் வந்து ஓகே ஃபுல்ஃபில்லா எல்லா லெசன்ஸையும் இதை வந்து இந்த ஒரு மோட்டிவேஷன் வச்சு இந்த விஷயங்கள் தெரிஞ்சு இந்த பேசிக்கை அதில் அப்ளை பண்ணி உங்களால சப்ஜெக்ட்ஸ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனல் இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்மளுடைய வீடியோஸ் லைக் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானும் வந்து என்ன பண்ணீங்க கிளிக் பண்ணி வச்சுங்க. அதுல ஆல்ங்கிற நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்க. நம்ம இதுக்கப்புறம் போடக்கூடிய எல்லா வீடியோஸ் உங்களுக்கு வந்து மறக்காம ஷோ ஆகும். இது எல்லாம் பேசிக்ஸ் வீடியோஸும் உங்களுக்கு நாங்கள் டெஃபினட்டா வந்து இதுல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸும் வந்து நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா நம்மளுடைய சேனல்ஸ் இருக்கு. நீங்க மறக்காம ஓகே அங்க இருக்கக்கூடிய பிளே லிஸ்டையும் போய் செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.